காரைக்குடி கழனிவாசல் புன்னகை நடைபயிற்சி சங்கத்தின் சார்பில் அம்மா பூங்காவில் மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் முன்னாள் சங்க நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சங்க மகளிரணியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு வழங்கி சிறப்பு செய்தனர். விழாவில் சங்கத்தலைவர் பாண்டியன் நகர் ரவிச்சந்திரன், செயலர் சுந்தர்ராசன், பொருளாளர் பாபு மற்றும் முன்னாள் நிர்வாகிகள் கிருட்டினன், முருகானந்தம், குமார் PO, முருகேசன், முத்துகிருட்டினன், ஐயப்பன், போஸ், மணிமுத்து, சுப்பிரமணியன், ராமச்சந்திரன் மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். பழனிக்குமார் அவர்கள் விழா ஏற்பாடுகளை கவனித்து அனைவரையும் வரவேற்றார். இல்லை என்றால் எவரும் அனாதைதான். ஆனால் இருக்கும்போது அந்த மனைவியை யாரும் மதிப்பதும் இல்லை, ரசிப்பதும் இல்லை. மிக்க நன்றி. இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். சங்கத்தின் சார்பாக நடக்கிற மகளிர் தினத்துக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய மெம்பர்ஸும் நிறைய சேர்த்து, மகளிர்கள் நிறைய சேர்த்து இப்போ ஆரோக்கியமாக நம்ம நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் அடுத்த வருஷம் இதை காலம் நம்ம சிறப்பாக நிச்சயமாக நல்லா கொண்டாடுவோம். ஏன்னா இந்த தடவை கொஞ்சம் பிளான் பண்ண முடியலை. நிச்சயமாக அடுத்த வருஷம் இதை காலம் பெஸ்ட்டாக கொண்டாடுவோம். வாய்ப்புக்கு நன்றி. ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், சொன்னவங்களுக்கு நன்றி, வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லாதவங்க இப்போ போய் சொல்லிடுங்க. அதனால தான் நாங்கள் சில விஷயங்களை திட்டமிட்டு இங்கே இருக்கக்கூடியவங்க இதை முன்னிலையாக எடுத்துக்கொண்டு வருகிறோம். அதற்கும் நீங்கள் முழு ஒத்துழைப்பை தர வேண்டும். இந்த சங்கத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். புன்னகை நடைபயிற்சியின் எல்லாரும் வர்றவங்க அனைவருக்கும் ஒரு காலை வணக்கம் சொல்லிக்கிறேன். தலைவர்கள், செயலாளர், பொருளாளர் எல்லாரும் நல்லா நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நிகழ்வும் நல்லா சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிகழ்ச்சி நடத்துறது ரொம்ப பெரிய விஷயம். நம்மளும் பெருமைப்படுற மாதிரி இருக்குது. அது வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குது. நம்மளை ஊக்குவிக்கிறது விதமாக இதை செயல்படுத்துறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வர்ற அனைவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல பரிமாற்றத்தோட நல்ல சந்தோஷத்தோட நடந்துகிட்டு இருக்கோம், செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். பெண்கள் ஒவ்வொரு விதத்துலையும் செய்ச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு குடும்பம் நடத்துகிறதே ஒரு பெண்கள் வந்து செய்கிறது. அது வந்து அங்கே செய்ச்சோம் இங்கே செய்ச்சோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. காலையில் எழுந்து குழந்தைங்களை அனுப்பி, கணவரை அனுப்பி, அன்னைக்கு வீட்டுக்கு வர்றாரு அந்த கணவரை உபசரித்து வழி நடத்துகிறதே ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் விஷயந்தான். அதை வந்து நம்ம பெருமைப்படுத்தணும். வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா அப்படின்னு வெளியில் சொல்கிறதுக்கு நிறைய பெண்கள் வந்து வெக்கப்படுறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ் பேசுகிறது வந்து குறைஞ்சி போயிடும். இங்கிலீஷில் பேசினா தான் அவங்க வந்து படித்தவங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் வந்து நம்மளுடைய மக்கள் வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. மற்ற மொழி திணிக்கணும்னு சொல்லும்போது ஏன் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, நம்ம தமிழ் மொழியில் நிறைய பேசணும். எல்லாத்துக்கும் இங்கிலீஷ்லேயே நம்ம பேசிட்டு அந்த விஷயங்கள் இருக்கும்போது வீட்டில் இருக்கவங்களுக்கே ஒரு டிப்ரெஷன் ஆகுது. பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். என்ன வேணும்னா, அம்மா அப்பான்னு சொல்லிக் கொடுக்கணும். டேட் மேம் அப்படிங்கிறதோ மம்மி அப்படிங்கிறத சொல்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு அப்பா அம்மா, அத்தை மாமா, சித்தி சித்தப்பான்ற வார்த்தைகளை சொல்லி கொடுத்தா அதுகளுக்குள்ள உணர்வுகள் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த உணர்வுகள் பரிமாற்றம் வந்து நம்ம குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து மொபைல் வந்ததில் இருந்து வந்து வீட்டுக்குள்ளே 4 பேர் இருந்தாலும் 4 பேர் 4 திசையில் இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயே பேச்சுவார்த்தை குறைஞ்சி போயிடுச்சு. அப்புறம் எப்படி பிள்ளைங்க நம்மக்கிட்ட பேசணும்? அந்த விதமாக எல்லார்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன். எல்லாரும் பெண்கள்னால தான் குடும்பமே சக்ஸஸ் ஆகுது, இந்த நாடே சக்ஸஸ் ஆகுது. நம்ம இந்திரா காந்தி ஒரு பிரைம் மினிஸ்டரா இல்லையா, ஜெயலலிதா ஒரு சீஃப் மினிஸ்டரா இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள தலைவிகள் தான். அவங்கள வந்து நம்ம பெருமைப்படுத்துறதுல நான் இந்த விஷயத்தை இந்த இடத்துல பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப இதாகவும் இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்கு. கழனிவாசல் புன்னகை நடைபயிற்சியாளர் சங்கத்தின் சார்பாக மகளிர் தின வாழ்த்துக்களை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்துல் ரஹ்மான் ஒரு அற்புதமான கவிதை ஒன்று சொல்லுவார். என்னுடைய மரக்கிளைகள் எங்கு படர்கிறது என்பதை பார்த்து அதை உங்களால் வெட்ட முடியும், ஆனால் என்னுடைய வேர்கள் எந்த அளவிற்கு உள்ளே செல்கிறதோ அது அனைவருக்கும் பயனுள்ளதாக மாறும் என்று. அதுபோல நாம் இன்று வேர்களுக்கான விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சி. ஏனென்றால் நம்மளையெல்லாம் இந்த முன்னைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் எல்லாம் செய்கிறோங்கிறது தெரியும். ஆனால் அதற்கான அடிப்படை வேர்கள் ஆகிய மகளிர்கள் தான் என்பது நாம் உண்மையான ஒரு விஷயம். அதை நாம் இப்போ சிறப்பாக கொண்டாடுகின்றோம். அருமையாக ஒரு தகவல் சொல்லுவார்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண்மகன் நல்ல சிறந்தவனாக படித்தவனாக இருப்பானேயானால் அந்த குடும்பம் சிறந்ததாக இருக்கும். அதே அந்த குடும்பத்திலே ஒரு பெண் படித்தவளாக சிறந்த வழிநடத்தக்கூடியவளாக இருப்பாளேயானால் ஒரு தலைமுறையே சிறப்பாக இருக்கும் என்று சொல்லுவாங்க.
ஏன்னால் ஒரு குடும்பத்தை கட்டி காப்பது மட்டும் இல்லை, ஒரு நாட்டையும் கூட. இன்றும் சொல்லப்போனால் உலக அளவிலே நீங்கள் இது நடந்த போர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு நாடு முன்னேற்றத்திற்கு போனது எடுத்துக்கொண்டாலும் சரி, அதனுடைய ஆணி வேறு ஒரு பெண்ணாகத்தான் இருப்பார். இன்னும் சொல்லப்போனால் நாம் சிவகங்கை பலமுறை வேலுநாச்சியாரை சொல்லி கொண்டிருக்கின்றோம். தெலுங்கிலே மங்கம்மாள் என்ற ஒரு ராணி இருந்தார். அது எத்தனை பேருக்கு தெரியாது என்று தெரியும். அந்த ராஜா ஆங்கிலேயர்கிட்ட போய் சரணடைஞ்சிட்டார். இந்த ராஜா அந்த ஆட்சி செய்த ராஜா ஆங்கிலேயர்கிட்ட போய் சரணடைஞ்சிட்டார். அந்த பெண் ராணி, நீ வேண்டுமானால் ஆங்கிலேயரிடம் போய் சரணடைந்து கொள், என் நாட்டை நான் விட்டு கொடுக்க முடியாது என்று சொல்லி அவள் வாளேந்தி ஆங்கிலேயரை சண்டை போட்ட வரலாறு நம் இந்திய நாட்டில் இருக்கிறது. ஸோ அத்தகைய வலுவான ஒரு நல்ல சிந்தனையுள்ள பெண்கள் இந்த நாட்டிலே நிறைய இருக்கின்றார்கள். அவர்களை நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இன்று நம்மளுடைய நடைபயிற்சியாளர் சங்கம் இந்த விழாவினை இன்று துவங்கி இருக்கின்றோம். இதை நாங்கள் மிகச் சிறப்பாக கொண்டாடுவதற்கான ஆயத்தங்கள் செய்தோம். சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக இது துவக்க விழாவாக இன்று நடந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற காலங்கள் மிகச் சிறப்பாக நாங்கள் கொண்டாடுவதற்கு, உங்களை உயர்த்தி பிடிப்பதற்கு இந்த சங்கம் தயாராக இருக்கிறது. நீங்கள் முன்வர வேண்டும், உங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய செயல்பாடுகளை இன்னொன்று ஒரு முக்கியமான தகவல் என்னவென்றால், நாம் இங்கே கூடுவது வெறும் மகிழ்ச்சிக்காக அல்ல. அப்படி இந்த சங்கம் நினைக்கவும் இல்லை. ஒவ்வொரு கட்டத்திலும் நம்முடைய வளர்ச்சி பாதை இருக்க வேண்டும். அது உங்களுடைய குடும்ப வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, சமூக வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பேச்சாற்றலாக இருந்தாலும் சரி.